أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னைக்கு ரப்பனா துவால 4வது துவாவை பார்க்க போறோம். ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மா அஷ்-ஷாஹிதீன். இந்த துவா குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 83வது வசனமா வருது. சரி, இதோட அர்த்தம் என்னன்றத தெரிஞ்சுக்குவோம். ரப்பனா, எங்களுடைய ரப்பே. ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். ஃபக்துப்னா, எனவே எங்களை பதிவு செய்து கொள்வாயாக. மா அஷ்-ஷாஹிதீன், நல்லவர்கள், சாட்சி சொல்லக்கூடியவர்கள், அதாவது யாரெல்லாம் சத்தியத்திற்கு சான்று பகர்கிறார்களோ அவர்களோடு எங்களை நீ ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ், அல்லது எழுதி விடுவாயாக யா அல்லாஹ்னு இந்த துவா வருது. சரி, இந்த ஆயத் இறக்கப்பட்ட பின்னணி என்னன்றதை இப்ப பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வசனம் அருளப்பட்டதை அவர்கள் கேட்கும்போது உண்மையை அவர்கள் அறிந்து கொண்டதால் அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிரம்புவதை நீங்கள் காண்கிறீர்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது யார பத்தி அல்லாஹ் சொல்றான்? பின்னாடி பார்ப்போம். இன்னும், எங்கள் இறைவனே, நாங்கள் ஈமான் கொண்டோம், ஆகவே எங்களை சாட்சியாளர்களுடன் பதிவு செய்யின்னு துவா கேட்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இது யார பத்தி வருதுன்னா, பாரம்பரிய தஃப்சீர் நூல்கள் எல்லாத்துலயும் இந்த வசனம் உண்மையையும் நேர்மையை தேடிய கிறிஸ்தவர்களை பற்றி இறங்கியதுன்னு சொல்லப்படுது. குறிப்பா 2 விதமான சம்பவங்களை சொல்றாங்க. அதுல முதல் சம்பவம் என்னன்னா, இஃப்ர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா மரியம் வசனத்தை அபிசினியா நாட்டு அரசரான நஜாஷி மற்றும் அவரது கிறிஸ்தவ குருமார்கள் முன்னிலையில ஓதினாங்க. அதை கேட்டவுடன் அவங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய அந்த வசனங்கள்ல வர்றத உண்மைதான்னு அங்கீகரிச்சாங்க. அதுல சிலர் இஸ்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகுதான் நாம இப்ப படிக்கக்கூடிய ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மா அஷ்-ஷாஹிதீன்ங்கிற இந்த வசனம் இறங்குச்சுன்னு தஃப்சீர் ஆசிரியர்களான தபரி, இப்னு கசீர், குர்துபி போன்றவங்க எல்லாரும் சொல்றாங்க. 2வது சம்பவம், சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நஜ்ரான்ற நகரத்துல இருந்து ஒரு கிறிஸ்துவ குழு மதீனாவுக்கு வந்துச்சு. அங்க அவங்க குர்ஆனை கேட்டபோது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. அதுல சிலர் உண்மையான ஈமான் கொண்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த சம்பவமும் அபிசீனியா சம்பவத்தோட முரண்படல. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தோட பொருள் பொதுவானதுதான், 2க்குமே பொருந்தும். இந்த சம்பவம் எதை உணர்த்துதுன்னா, முந்தைய வேதமான இஞ்சில், அதாவது பைபிள்னு சொல்றாங்கல்ல, அத உண்மையாக நேர்மையாக பின்பற்றியவர்கள் குர்ஆன் வந்தபோது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. அதாவது உண்மையான கிறிஸ்தவர்கள். இந்த துவாவை நம்ம எப்போல்லாம் ஓதலாம் அப்படின்னா, இந்த துவாவிற்குன்னு குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது. ஆனா பின்வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல ஓதுனா அது பொருத்தமா இருக்கும். அதாவது குர்ஆன ஓதிய பிறகு அல்லது கேட்ட பிறகு இந்த துவாவை ஓதிக்கலாம். 2வது, தொழுகையில சுஜூதுல ஓதலாம். 3வது, ஈமான் சற்று உறுதிப்படுத்தப்பட வேண்டிய நிலையில இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல ஓதிக்கலாம். நாம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு ஓதிக்கலாம். நல்ல மக்களோட, சத்தியத்திற்காக உழைக்கக்கூடிய மக்களோட நாங்கள் இருக்கணும் யா அல்லாஹ்னு சொல்லி இந்த துவாவை அடிக்கடி கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.